சிவகாசி பட்டாசாய் வெடித்து மதுரை மல்லிகையாய் மனம் பரப்பி மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட கொற்கை முத்து திரு மதுரை முத்து அவர்களை புத்தகமும் புன்சிரிப்பும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். படிக்க தெரியாதவன் அவன் பிறக்க தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளேட்டோ சொல்கிறார். அதேபோல் 1000 புத்தகம் படித்தவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவன்தான் என்னுடைய குருநாதர் என்று சொல்லி ஜூலியஸ் சீசர் சொல்றார். துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் தோட்டா எந்த அளவுக்கு வீரியமானதோ அதே போல ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு ஒவ்வொரு வரியும் அந்த வீரியம் மிக்கது என்று சொல்லி யார் சொல்றார்? மார்ட்டின் லூதர் கிங் சொல்றார். நீ அதெல்லாம் இருக்கிட்டியா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறது உங்க பார்வையில் எனக்கு தெரியுது. தேவையில்லாம நீ எல்லாம் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகமும் புன்சிரிப்பும் அதே தான். புத்தகத்தில் நீங்க அழகழகான விஷயங்கள் சார். காற்றுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது. எதுக்கு இந்த கேப் விட்டேன்? சரி, நீங்களும் கேப் விட்டா அது எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியும். எங்களை மாதிரி ஆட்கள் எனக்கு ஒரு நோய் இருக்கு. யாராவது பேசி ஒரு பாயிண்ட் கைதட்டலாம் எனக்கு படபடன்னு வேர்த்து குப்புறக்கு விழுந்துருவேன். அப்படி ஒரு நோயாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒண்ணுமே இல்லையா, நான் உங்களை ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆசையோடு உங்களை பார்ப்பேன். ஒரு தடவை இங்க பிரச்சாரம் நடக்கும்போது காமராஜ் அவர்களை எதிர்த்து நின்ற சீனிவாசனுக்காக பிரச்சாரம் பண்ற என்ன சொன்னாங்கன்னா, படித்த சீனிவாசனுக்கு ஓட்டு போட போகிறீர்களா, படிக்காத காமராஜருக்கு ஓட்டு போட போகிறீர்களா? அடுத்த நாள் காமராஜருக்காக பிரச்சாரம் பண்ண வந்து சொன்னார். நேற்று ஒருவர் சொன்னார், படித்த சீனிவாசன் படிக்காத காமராஜர் என்று. உண்மைதான், படித்த சீனிவாசன் தான். எங்கு படித்தார்? காமராஜர் கட்டிய பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்த சீனிவாசன் அப்படி சொன்னார். அப்படி எல்லாருக்கும் அதே போல காமராஜரை பற்றி வெறும் சீரியஸாவே இருப்பாரா என்ன, நான் சிரிப்புன்ற தலைப்புன்றால சொல்றேன். காமராஜருக்கு நகைச்சுவை ஒரு உண்டு, எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு முறை நடந்தது. அலைவோசை பத்திரிகையிலிருந்து காமராஜர் அவர்களை பேட்டி எடுக்க வந்திருக்கார். அவர் அந்த சேர்ல உட்காரும்போது கீழே விழுந்துட்டார். உடனே காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்னா அலை ரொம்ப அடிச்சிருச்சோ. ரொம்ப நன்றி. அந்த அலைவோசை புத்தகத்தை அவரும் படிச்சிருக்கார் போல. யார் கை தட்டுறாங்களோ உண்மையிலே அப்படின்னு தட்டலாம், கையில தூசி இருக்குன்னு தட்டலாம். நான் அப்படி ஏத்துக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்களா, ஒரு கோயில் மாதிரி போயிடுச்சு. ஐயா அவர்கள் சொல்லும்போது தான் சொன்னார், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க கூடாது என்று சொல்வது ஒரு அழகான வாசகம் தான். ஆனால் பள்ளிக்கூடம் இல்லாத ஊரிலும் நூலகம் இல்லாத ஊரிலும் குடியிருப்பதுமே ரொம்ப மோசமானது. நீங்க முன்னால வீடு கட்டும்போது பாருங்க, வீட்டில் கிச்சன் இல்லாம சமையல் இல்லாம வீடு கட்ட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நவீனமாகி பாத்ரூம் இல்லாம வீடு கட்ட மாட்டாங்க. இப்ப ஹோம் தியேட்டர்லாம் வச்சு வீடு கட்டுறாங்க.